பேரண்ட்ஸ் மீட்டிங் போனால் பசங்களை அழகாக நிற்க வச்சுருந்தாங்க. லைனாக நிற்க வச்சுட்டு நேற்று கோலம் போட்டெல்லாம் போட்டுருந்தாங்க. நிறைய பேர் போட்டுருக்காங்க கோலம். ஆனால் அப்புறமா வந்து பேரண்ட்ஸ் பொண்ணை வந்து பசங்களை அழகாக நிற்க வச்சுட்டு பூ கொடுக்க சொல்லி வணக்கம் சொல்லி அழகாக சொன்னாங்க பசங்க. அப்புறம் டீச்சருங்க உள்ளே போங்க அப்படின்னு டீச்சருங்கிறாங்க. அப்புறமா உள்ளே போனால் பசங்க பேரண்ட்ஸுங்க எல்லாம் ஒன்றா உக்காந்துறாங்க. அப்புறம் ப்ரோக்ரஸ் கார்டில் வந்து கையெழுத்து போட்டு இங்கே இல்லை மீட்டிங்கு, வேறு இடத்துல போங்க, வேறு ரூமுக்கு உட்கார போங்க அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் போனதுமே வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து சார் பேசினாங்க. சார் வந்து பேசிட்டுமே பசங்க வந்து பாட்டு பாடிருந்தாங்க. பாட்டு பாடிட்டு டீச்சருங்கெல்லாம் வந்து பேசினு இருந்தாங்க. நிறைய டீச்சருங்க வந்துருந்தாங்க. சின்ன பசங்க டான்ஸ் ஆடிருந்தாங்க. சின்ன பசங்க டான்ஸ் ஆடினதில் பெரிய பேரண்ட்ஸுங்கெல்லாம் டான்ஸ் ஆட வச்சாங்க. பெரிய டான்ஸ் ஆடினதுமே வந்து அவங்க வந்து போலீஸுங்க அவங்க வந்து பேசியிருந்தாங்க பசங்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு. இந்த அக்கா வந்து பாட்டு பாடினாங்க. தெலுங்கு பாட்டு தான் பாடினாங்க. சூப்பராக இருந்தது. இவங்க பாட்டு பாடி முடிச்சதுன்னு கோலம் பாட்டுங்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்தாங்க. கோலம் வந்து நீங்கள் பார்த்தீங்களா, நிறைய பேர் கோலம் போட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்தாங்க. பரிசு கொடுத்துட்டுமே அப்புறமா நம்ம படிக்கிறப்போ உறுதிமொழி சொல்லுவாங்கள்ல, அதே போல் சொன்னாங்க. உறுதிமொழி பசங்களை நம்ம எப்படியெல்லாம் வளர்க்கணும், என்ன சொல்லி வளர்க்கணும், அது போல் உறுதிமொழி சொன்னாங்க. உறுதிமொழி சொல்லிட்டுமே அப்புறமா குரூப் ஃபோட்டோ எடுத்தாங்க வந்தவங்களெல்லாம். அப்புறமா வந்து பொங்கல், வெள்ளை சாதம், சாம்பார் போட்டாங்க. போட்டுட்டு வந்து நான் என் ஃப்ரெண்டு பசங்க வந்து உட்காந்து சாப்பிட்லான்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருந்தது. அப்புறமா பசங்களை வந்து சாப்பிட வச்சுட்டு கூப்பிட்டு போயிடுங்க வீட்டுக்கு, இங்கே அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. பசங்களை கூப்பிட்டு நான் வீட்டுக்கு